வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு உலகம் ரொம்ப சுருங்கி போச்சுங்க. நம்ம கைக்குள்ள உலகம் அடங்கி இருக்கு இப்படின்னெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம திருச்சியில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திருச்சியிலேருந்து நம்ம சென்னைக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஏரோப்ளைனில் வித்தின் 1 ஹவரில் நீங்கள் ரீச் ஆகிட முடியும். இப்போது அந்த டிஸ்டன்ஸ் அவ்வளோ சுருங்கிருச்சு. ஏன்னா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு ஹை ஸ்பீடில் ஹை டெக்னாலஜியோடு இருக்கிறதுனால நமக்கு இது எல்லாமே சாத்தியமாக இருக்குது. இன்றைக்கி எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கே நம்மளால் முடியாது. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பண பரிவர்த்தனைகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னோன்னா பேங்க்கில் போகணும், ரொம்ப நேரம் நம்ம லைனில் நிற்கணும், அப்புறம் அந்த சலான் ஃபில் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அமௌண்ட் எடுக்க முடியும். இப்படியெல்லாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ரொம்ப சிம்பிளிஃபைடாக போயிடுச்சு. எப்படின்னு கேட்டோன்னா, நம்ம இன்றைக்கி சின்ன சின்ன கடைகள், அதாவது பெட்டி கடைகள்னு சொல்லக்கூடிய மிக சின்ன அளவில் இருக்கக்கூடிய மூலதனம் செய்யப்பட்ட கடைகளில் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே, பேஸாப், பேடிஎம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக பண பரிவர்த்தனைகள் பண்ண முடியுது. ஓகே, இந்த மாதிரி டெக்னாலஜி வளர வளர ஒரு பக்கம் குற்றங்களும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. அந்த குற்றங்கள் வளர்றதுனால அதுக்கான தண்டனைகளை அனுபவிக்கிறவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுன்னா, முன்னாடியெல்லாம் ஒரு குற்றவாளி பிடிபட்டு அவங்க சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு பெயிலில் அவங்க வெளியில் வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிஷன் பெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் அவங்க எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க போய் கையெழுத்து போட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம். இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறதுனால தான் நம்மளால் இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பயன்படுத்துகிறோம். உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்போ நாம் ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நம்ம போய் பழக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன சொல்லுவோம், நீங்கள் எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், நான் ரீச் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி சிம்பிள். அவங்க கூகுள் மேப்ஸில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க, கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி நம்ம அந்த இடத்த டார்கெட் பண்ணிவிட்டு அழகாக போயிட்டு ரீச் ஆகிடுவோம். இது எல்லாமே டிஜிட்டல் உலகத்தில் நடக்கக்கூடிய அட்வான்ஸ்டான விஷயங்கள். இப்போ இந்த குற்றவாளி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் சைன் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அல்லது விஜிலண்ட் ஆஃபீஸர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருப்பாங்க. அவரை கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயம். இப்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாகி குற்றவாளி ஏதேனும் ஒரு காரணத்தினால தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு புதுசாக ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க. என்ன ஆணை அப்படின்னு கேட்டிங்கன்னா, குற்றவாளியாக இருந்து சிறையில் அடைக்கப்பட்டு அவர் பெயிலில் வெளிவந்த பிற்பாடு அவர் என்ன செய்யணும்னா, காலையில் சாயந்தரம் அந்த கையெழுத்து போடுற நேரம் போக எப்போ அந்த ஆஃபீஸர் அவர் பார்க்கணுன்னு சொல்கிறாரோ அந்த நேரத்தில் அவர் போய் பார்க்கணுன்றது நார்மலான விதி. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த குற்றவாளியானவர் எந்த ஆஃபீஸரை போய் பார்க்கணும் நேரில் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த ஆஃபீஸருக்கு தான் இருக்கக்கூடிய லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அதாவது குற்றவாளி தப்பிக்கவும் முடியாது, அதே நேரத்தில் அந்த ஆஃபீஸரும் அவரை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அப்போது என்னாகும், நமக்கு குற்றங்களினுடைய அந்த தீவிரம் குறையும். இது டிஜிட்டல் உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பண்ணும்போது, வேறு சில ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது ஆர்டிக்கிள் 21 படி அவங்களுக்கு ரைட் டு லிவிங், அதாவது ரைட் டு லைஃப் அப்படின்றது இருக்கு இல்லையா? அப்போது ஒரு மனுஷன் தன்னுடைய ரைட் டு லைஃப் அப்படின்றதனுடைய விதிமீறலாக இந்த சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த சட்டம் அதாவது ஒரு தீவிரவாதியோ அல்லது ஒரு குற்றவாளியோ தன்னுடைய லொக்கேஷனை அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸருக்கு ஷேர் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரின்னு சொன்னால் எதுக்காக சரின்னு சொல்லுங்கள், தவறுன்னு சொன்னால் எதுக்காக தவறுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வசதிகளுமே நம்ம நன்மைக்காக தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதையெல்லாம் சரியான முறையில் எந்த தவறும் இல்லாமல் எந்த
குற்றமும் நடைபெறாமல் செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையுமா இருக்குது. அப்போ தான் நாம் ஒரு நல்ல சிட்டிசனாக உருவாக முடியும். நாம் நல்ல சிட்டிசனாக இருந்தால் தான் நம்ம நாடு நல்லபடியாக முன்னேறும். நம்ம நாடு நம்ம தலைவர்கள் ஆசைப்பட்டது மாதிரி மிக சீக்கிரத்தில் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக வந்து நிற்கும். இது எல்லாமே நம்ம மனசு வச்சோன்னா நிச்சயமாக நடக்கும். இது போன்ற சட்ட ரீதியான விழிப்புணர்வு மிக்க தகவல்களுக்கு சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.